திருச்செந்தூருக்கு இன்று வருகை புரிந்திருக்கிறேன். செந்தில்நாதனது திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து செந்தில்நாதனை தரிசித்திருக்கிறேன். மிகவும் மன நிறைவை தருகிறது. பாராளுமன்ற நேரம் நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு துவங்குவதற்கு முன் இங்கே முருகனது திருக்கோவிலுக்கு வருகை வந்து தரிசனம் செய்திருக்கிறேன். இந்திய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்தியா பொருளாதாரத்திலே வளமாக இருக்க வேண்டும், வளமான தமிழகம் அதன் அடிப்படையிலே வருகின்ற காலங்களிலே ஏற்பட வேண்டும். அதற்கு நல்ல தலைமை, மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை, தொடர்ந்து மக்களுக்கான திட்டங்களை மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கின்ற தலைமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே 3வது முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டினேன். மீண்டும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் 39 பேர் தமிழகத்திலும், புதுச்சேரியிலே ஒரு வேட்பாளரும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அதன் அடிப்படையிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதற்கு ஏற்றவாறு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் மக்கள் பணியை ஆற்றுவார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 3 இடங்களிலே தமிழகத்திலே போட்டியிடுகின்றது. 3 இடங்களிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசினுடைய மக்கள் விரோத தொடர் போக்கின் காரணமாக எதிர்மறை வாக்குகள் தமிழகத்திலே வாக்காளர்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டு போகிறது. நேர்மையானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். மண்ணின் மைந்தர் தொகுதியிலே வாழக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். உடனடியாக வந்து சேவை செய்யக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் தூத்துக்குடி தொகுதியினுடைய வாக்காளர் உடைய எண்ணம் இருக்கிறது. மேலும் தூத்துக்குடியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் பல திட்டங்கள் தேவை. அதற்கு மத்திய அரசுடைய ஒத்த கருத்துடைய வேட்பாளர் அவசியம், அவசரம் என்பது வாக்காளருடைய கருத்து. கச்சத்தீவு பிரச்சனை பாஜக கொண்டு வரது வந்து அரசியல் காரணம், அரசியலுக்காகவே கச்சத்தீவு பிரச்சனை கொண்டு வராங்க. பாஜக அரசியலுக்காக கச்சத்தீவு பிரச்சனையை கொண்டு வருகின்றது என்றால் தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இன்று நான் கச்சத்தீவு சம்பந்தமாக கோர்ட்டுக்கு செல்வேன் என்று கூறுவது வாக்கு வங்கிக்காகவா என்று நான் கேட்க விரும்புகிறேன். மேலும் கச்சத்தீவை பொறுத்தவரையில் ஒரு வரலாற்று பிழையை காங்கிரஸ் அரசு அன்று செய்திருக்கிறது. அதற்கு திமுக தெரிந்தே உடந்தையாக செயல்பட்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் இந்த தேர்தலிலே மீனவர்கள் மத்தியிலே நன்கு தெரியும். இன்றைக்கு மீனவர்களை திமுக நீலிக்கண்ணீர் விட்டு ஏமாற்றலாம் என்று நினைக்கிறது. திமுக இனிமேலும் இதுபோன்ற நீலிக்கண்ணீர் விட்டால் மீனவர்கள் ஏமாறுவதற்கு ஏமாளிகள் அல்ல. முழு பூசணிக்காயை திமுக மீனவரிடம் சோற்றிலே மறைக்க நினைக்கிறது. தயவு கூர்ந்து மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தமிழக மக்களுக்கு ஆற்றுகின்ற தவறான பணியை சரியான நேரத்திலே பாடம் கற்கும் வரவிலே உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுத்தது எந்த வருடம்? எந்த வருடம்? எந்த வருடம்? எந்த வருடம்? இந்திரா காந்தி காலம். தவறை சுட்டி காட்டுவது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாக அர்த்தம் இல்லையா?
இப்போ இந்த தமிழகத்தில் வந்து திமுக எதிர்த்து போடுறதுக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே டெபாசிட் கொடுப்பாங்கன்னு எல்லா தொகுதியிலுமே பரவலாக சொல்லிட்டு வராங்க. நீங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக ஆட்பலம், அதிகார பலம், பணபலத்தை வைத்து வென்று கொண்டிருக்கிறது. பொய் வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. தமிழக வாக்காளர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் திமுகவிடம் அவர்கள் ஏமாறவோ ஏமாலியாகவோ தயாராக இல்லை. எனவே மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய சுயரூபம் மக்களுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. ஒவ்வொரு திட்டத்திலும் நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செயல்படுகின்றது மக்கள் அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள் உங்களுடைய தவறுகளை.